மெஜாரிட்டி வித் ஸ்போர்ட் நியூட்ரிஷன் இம்போர்ட்டட் பிராண்ட்ஸ் எல்லாமே அதோட இம்போர்ட்டர்ஸ் எல்லாம் நார்த் சைட்ல தான் இருப்பாங்க, யாருமே சவுத் சைட்ல இருக்க மாட்டாங்க. அதுக்கு என்ன ரீசன் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அது எங்க இருக்கு நெக்ஸ்ட் வரைக்குமே அவங்க வந்துட்டு வெறும் இன்வெஸ்டர்ஸ் மட்டும்தான். அவங்களோட பிசினஸ் ஃபுல்லாவே சவுத் நம்பிதான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு பிராண்டை வந்துட்டு இம்போர்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிராண்ட்லயே வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்கும். மாஸ் கெய்னர்ஸ் இருக்கும், வே ப்ரோட்டீன்ஸ் இருக்கும், ஃபேட் பர்னர்ஸ், மல்டிவிட்டமின்ஸ், அந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்கும். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. பிராண்டை வந்து நான் இம்போர்ட் பண்றேன்னா அதுக்குன்னு ஒரு மினிமம் ஆர்டர் வேல்யூ இருக்கும். 50 lakhs 1 crore வரைக்குமே அதோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். அதை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பிராண்டை மட்டும் எடுத்து நான் சப்ளை பண்றது ரொம்பவே பெரிய ஒர்க்கு. இப்பவே கண்ணை கட்டுது. அதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா யாருமே சவுத் சைட்ல ரிஸ்க் எடுக்க தயாரா இல்ல. பட் நார்த்ல வந்து அந்த ரிஸ்க வந்து ஈஸியா எடுப்பாங்க. ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க. ரிஸ்க் எடுக்கிறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. இப்போ ஃபியூ சவுத் சைட்ல இருந்து வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கிராஸ் பார்டர் சப்ஸ் ஜஸ்டின் அவர் கூட வந்து பாத்தீங்கன்னா சவுத் சைட் தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி சவுத் சைட்லயும் இம்போர்ட்டர்ஸ் வராங்க. பட் இதுல கொஞ்சம் நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்கனாலதான் யாருமே வந்துட்டு இம்போர்ட் பண்றது இல்ல. நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸி வச்சிருக்கோம், இம்போர்ட் பண்றதுக்கான ஒரு ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் அதோட ப்ராசஸ் வந்துட்டு ரொம்பவே டைம் எடுக்கும். நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்ஸ் வந்து எல்லாம் செட் ஆனதுக்கு அப்புறமும் நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து இம்போர்ட் பண்ண போறோம். இம்போர்ட்டருங்கிற வந்துட்டு ஒரு லேபிள் வந்து கிரியேட் பண்ணுங்கிறதா வந்து எங்களோட விஷனா இருக்கு. ஸோ அதுக்கு வந்துட்டு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன்.